பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற வீடியோ சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. ஃப்ரூட் கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் பழங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பனானா, பாதி ஆப்பிள், கொஞ்சம் மேங்கோ, அப்போ கொஞ்சமாக போமோக்ரேனேட் சீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் பிராண்ட் ப்ரௌன் அண்ட் பால்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுதான் எடுத்திருக்கேன். அது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பால் காய்ச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பால் ஊற்றி இதை நம்ம காய்ச்சிக்க போகிறோம். இப்போது பால் நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் சீட்ஸ் இல்லாத ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கணும். பால் சூடாகிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால். நம்ம எடுத்துருக்கிற இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடரில் காய்ச்சி ஆற வச்ச பாலை இந்த மாதிரி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பால் சூடாக இருக்கும் போது அந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும், ரொம்ப திப்பியாக ஆயிரும். அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. எப்போயுமே ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் இதை நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாலில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதில் ஊற்றணும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் சிம் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளோட பால் நல்லா கொதிச்சிருச்சு. பாலை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடரில் ஒரு மிக்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க, ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும். அப்போ தான் இது லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்மளுக்கு இருக்கும். ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டே இருக்கும்போது இது கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆயிரும். அப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் பாலுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இதை நீங்கள் கிளறிட்டு ஃப்ளேம் நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா வெறும் மில்க் பவுடர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சும் இதை நீங்கள் பண்ணலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை ஆற வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது ஆறுனதுக்கப்புறமா இதில் நம்ம எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். ஒரு 4லேருந்து 5 ட்ராப் இதில் நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை நம்ம ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடும்போது வெனிலா எசன்ஸ் சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால தான் இதில் நான் வெனிலா எசன்ஸ் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண சொன்னேன். இப்போ எசன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் சாப் பண்ணி கூட போடலாம். எனக்கு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும், கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிடிக்குன்றதுனால நான் மீடியமாக சாப் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் சாப் பண்ணலை. இது இந்தியன் போமோக்ரேனேட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெட் கலரில் கிடைக்கும் இல்லையா, அந்த போமோக்ரேனேட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ யூஸ்வலாக நாங்கள் ப்ரீடட் வாங்க மாட்டோம். ஸோ நாட்டுப்பழம் அப்படின்றதுனால அதுதான் நான் வாங்கினேன். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் கசப்பான அண்ட் சீடு இருக்கிற பழம் எதுவுமே போட வேண்டாம். கொய்யாப்பழம் போட வேண்டாம். அத்திப்பழம் கண்டிப்பாக போட்டுறாதீங்க, ரொம்ப கசந்துரும். அப்புறம் பைனாப்பிள் போடலாம், ஆனால் பைனாப்பிள் இன்னும் பழுக்கலை, அதனால நான் அதில் பைனாப்பிள் சேர்த்துக்கல. இப்போ நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி சின்ன பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் உடனே எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு இதை நீங்கள் சாப்பிடும்போது இந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்து இந்த வெனிலா எசன்ஸ் அப்புறம் இந்த ஃப்ரூட் கஸ்டர்டோட மிக்சர் எல்லாம் சேர்த்து ஐஸ்கிரீமில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிட்ற அந்த ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஐஸ்கிரீம்னு சொல்லி ஏமாற்றி அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். சில குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க, ஆனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி துருவி போட்டுருங்க. இது இந்த வெனிலா எசன்ஸ் அண்ட் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் மிக்சரோட கலக்கும் போது நம்மளுக்கு அது ட்ரை ஃப்ரூட்ஸ் அதில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாது, துருவி போட்டிங்க அப்படின்னா. இதில் நான் பாதாம், கேஷ்யூ அப்புறம் பிஸ்தா இதில் நான் துருவி போட்டிருக்கேன்.
ட்ரை ஃப்ரூட்ஸ் துருவினதுக்கப்புறமா நம்மளோட கஸ்டர்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ சில பேருக்கு வந்து இதில் ஃப்ரூட்ஸ் கம்மியாகவும் கஸ்டர்ட் நிறையாவும் இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டர்ட் நிறையா இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கணும் கஸ்டர்ட் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சூப்பர் ஈஸியான இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.